தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அண்ணாநகர் தொகுதி செயலாளர் அன்பு சகோதரர் பா. வேலுமணி அவர்களே, இதனை முன்னிலை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர் இரா. செல்வம் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ராவண சங்கு அரச மனோகர், வினோத், மகேந்திரன், ராஜ்குமார், சுரேந்தர், மகேந்திரன், நாதன், செம்மொழியன், எழில் கோபி, கலைமணி ஆகிய தம்பிகளே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற வட்ட பொறுப்பாளர்கள் சண்முகம், சுரேஷ், மருதமுத்து ஆகிய தம்பிகளே, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் பிரசாந்த், சங்கர், சுரேஷ் பாபு ஆகிய தம்பிகளே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் நா. செல்லதுரை அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உரையாற்றி அமர்ந்திருக்கிற எம்ஐஎம் கட்சியினுடைய பொருளாளர் மசூத் கான் அவர்களே, பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிற அசலம் பாஷா, சாஹின் ஷா ஆகியோரின் தலைமையில் கட்சியில் இணைந்த இஸ்லாமிய தோழர்களே, கட்சியின் முன்னணி பொறுப்பாளர் அஜ்மல் கான் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர் தம்பி சார்லஸ் அவர்களே, இதர மாவட்ட நிர்வாகிகளே, அண்ணாநகர் தொகுதி துணை செயலாளர்கள் பூவேந்தன், தமிழ்வளவன், ராணி, தொகுதி வட்டச் செயலாளர்கள் இளந்தமிழன், அம்பேத் பிரகாஷ், கங்காதரன், சுதாகர், நா. சுந்தர், ஜெபமலை ராஜ், தமிழ்வாணன், குட்டி, ரவி ஆகிய தம்பிகளே, துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, தொகுதி அமைப்பாளர்களே, தொகுதி துணை நிர்வாகிகளே, மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் இரா. அருள் செல்வி அவர்களே, நாகவல்லி அவர்களே, அஞ்சம்மாள் அவர்களே, செல்வாம்பாள் அவர்களே, புனிதக்கலா அவர்களே, ஹேமாவதி அவர்களே மற்றும் தேன்மலர், லலிதா, ஜெயலட்சுமி, அபிராமி, சுந்தரியம்மாள், தெரசா உள்ளிட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் பேராவூர் தமிழ்குமரன் அவர்களே, அம்பத்தூர் பேரறிவாளர் அவர்களே, அப்துல் ரகுமான் அவர்களே, மா. சங்கத்தமிழன் அவர்களே, தம்பி அழகுமுத்து அவர்களே, காஞ்சனா அவர்களே, சிற்றரசி அவர்களே, சந்திர பாஸ்கர் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மண்டல அமைப்பு செயலாளர் சூக விடுதலை செழியன் அவர்களே, கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் இளஞ்சேக்குவாரா அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கட்சியின் மாநில பொருளாளர் முகமது யூசுப் அவர்களே மற்றும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளே,
வில்லிவாக்கம் தொகுதி செயலாளர் தம்பி அப்புன் அவர்களே, தொகுதி துணை செயலாளர்களே, எழும்பூர் தொகுதி துணை செயலாளர்களே, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் பொறுப்பாளர் துரைக்கண் அவர்களே, வில்லிவாக்கம் எழும்பூர் அண்ணாநகர் தொகுதியைச் சார்ந்த வட்ட பொறுப்பாளர்களே, ராகுல் அவர்களே, காண்டிபன் அவர்களே, மற்றும் கட்சியின் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த துணைநிலை அமைப்புகளை சார்ந்த முன்னணி தோழர்களே, இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் தயவு கூர்ந்து பொறுத்தருள வேண்டுகிறேன். துண்டறிக்கையில் உள்ள எல்லா பெயர்களையும் வாசிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை, நேரம் இடம் தரவில்லை. 10 மணிக்குள்ளாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். காலையிலிருந்து நம்முடைய முகமது யூசுப் அவர்கள் சொன்னதைப் போல ஏராளமான நிகழ்ச்சிகள், அதனாலேயே பெரும் கலைப்பு வேறு. ஓய்வில்லாத வகையில் அங்கும் இங்கும் ஏராளமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய நிலை. அடுத்து நாளை காலை வெவ்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியும் இருக்கிறது. ஆகவே நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநிவர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளான இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய பிறந்த நாளை வெறும் பிறந்த நாள் விழாவாக கொண்டாடாமல் மதவெறி எதிர்ப்பு நாளாக இந்த ஆண்டு நாம் பிரகடனம் செய்திருக்கிறோம். ஆண்டுதோறும் இந்த நாளில் நாம் விருதுகள் வழங்கும் விழா நடத்துவதுண்டு. சான்றோரை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்கி நள்ளிரவு 12 மணி வரையில் கூட நாம் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு மே 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து ஏப்ரல் 14ஆம் நாளை புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளாக மட்டுமே கொண்டாடாமல் மதவெறி எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று நான் அறிக்கை வெளியிட்டேன். தலைமை அலுவலகத்தில் மட்டுமின்றி ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு கிளையிலும் துண்டறிக்கைகள் அச்சிட்டு மதவெறி எதிர்ப்பு நாள் என்பதை மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும். அதற்காக நீங்கள் கிராமங்களிலேயே தங்கியிருந்து அவரவர் பகுதிகளில் அவரவர் வேலை செய்ய வேண்டும். சுவரொட்டிகள், துண்டறிக்கைகள், டிஜிட்டல் பேனர்கள், சுவரெழுத்து விளம்பரங்கள் என்று அவரவர் பகுதிகளிலேயே களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதற்கு ஏதுவாகத்தான் இன்று நடத்துவதாக இருந்த விருதுகள் வழங்கும் விழாவை நடத்தவில்லை, தள்ளி வைத்திருக்கிறோம். மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கிளைதோறும் புதிய பொறுப்பாளர்களை நாம் நியமனம் செய்திருக்கிறோம். வட்டங்களுக்கு புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கிறோம். தொகுதிகளுக்கு புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கிறோம். இப்படி தமிழகம் முழுவதும் கட்சி மற்றும் மகளிர் விடுதலை இயக்கம் உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகள் என அனைத்துக்கும் புதிய நிர்வாகிகளை நாம் நியமனம் செய்திருக்கிறோம். தேர்தல் நடத்தவில்லை, ஆனால் நியமனம் செய்திருக்கிறோம். உரிய முறைப்படி விண்ணப்பங்களை பெற்று முன்னணி பொறுப்பாளர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நாம் நியமனம் செய்தோம். ஆகவே இந்த புதிய பொறுப்பாளர்கள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாட வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும், ஏழை எளியோருக்கு உதவ வேண்டும், பள்ளி கல்லூரி பிள்ளைகளுக்கு பாடப்புத்தகங்கள் போன்ற பொருளுதவிகளை செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி மதவெறி எதிர்ப்பு நாள் என்பதை பரப்புரை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான்
இந்த விருதுகள் வழங்கும் விழாவை நாம் தள்ளி வைத்தோம். ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியை டிபி சேத்திரத்தில் நடத்த வேண்டும் என்று பல மாதங்களாக தொடர்ந்து ஜனவரியிலிருந்து ஏன் டிசம்பரிலிருந்து தம்பி இரா செல்வம் அவர்களும் வேலுமணி அவர்களும் தொடர்ந்து என்னிடத்தில் தேதி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் ஒவ்வொரு முறையும் ஒப்புதல் தருகிறேன் என்று காலம் தாழ்த்தி கொண்டே வந்தேன். ஏப்ரல் 14 விருதுகள் வழங்கும் விழாவை தள்ளி வைத்ததால் அன்றைக்கு நாம் ஏன் டிபி சேத்திரத்திலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடாது என்று எண்ணி இரா செல்வமும் வேலுமணியும் விடுத்த வேண்டுகோளை ஏற்று நீங்கள் சிறப்பாக மதவெறி எதிர்ப்பு நாள் பொதுக்கூட்டத்தை நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். ஒரு ஆளுங்கட்சி அல்லது ஆண்ட கட்சி எப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைக்குமோ அதுபோல இந்த நிகழ்ச்சியை நம்முடைய தோழர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இது நாளைக்கே ஆளப்போகிற கட்சி என்கிற நிலையில் இல்லை என்றாலும், ஆண்ட கட்சி என்கிற நிலையில் இல்லை என்றாலும், நாங்கள் ஆளப்போகிறவர்கள்தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நம்பிக்கையோடு வெகு சிறப்பாக எழுச்சிகரமாக இதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் உடன் பணியாற்றக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா நடிகர்கள் வந்தால் கூட்டம் திரளும், அல்லது பெரிய பதவியில் இருப்பவர்கள் வந்தால் கூட்டம் திரளும், அல்லது கூட்டத்தை திரட்டுவார்கள். வண்டி வைத்து ஆள் வைத்து எப்படியாவது கூட்டத்தை அள்ளிக்கொண்டு வர வேண்டும், நாற்காலிகளை நிரப்ப வேண்டும், பெருந்திரள் கூடியதாக காட்ட வேண்டும் என்றெல்லாம் பெரும் செலவு செய்வார்கள். அப்படியெல்லாம் மக்களை திரட்டுவதற்கென்று செலவு செய்யாமல் திருமாவளவன் பேசுகிறான் வாருங்கள் என்று விடுத்த அழைப்பை ஏற்று இவ்வளவு பேர் திரளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக உங்களுக்கு முதலில் எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். சிலர் அம்பேத்கர் பிறந்த நாளை அம்பேத்கர் ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் மதவெறி எதிர்ப்பு நாள் என்று கொண்டாடுகிறது. வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமன அம்பேத்கரின் பிறந்த நாளை பிறந்த நாள் விழா என்று ஏன் கொண்டாடவில்லை? இதனை மதவெறி எதிர்ப்பு நாளாக ஏன் கொண்டாடுகிறோம்? இதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெறுமென ஆரவாரம் செய்கிற கட்சி அல்ல, அரசியலை மக்களுக்கு உணர்த்துகிற கட்சி, அரசியல் ரீதியாக மக்களை வழிநடத்துகிற கட்சி. இந்திய அளவில் இங்கே எம்ஐஎம் கட்சியை சார்ந்த தோழர் சொன்னார், இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைப்படி உண்மையாய் அவருடைய வாரிசுகளாய் இந்த களத்திலே நின்று மதவெறியை எதிர்க்கக்கூடிய இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். நம்முடைய இயக்கம் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தி வெறுமென பிழைப்புவாதம் செய்கிற கட்சி அல்ல. மதவெறி அரசியலை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய மாடுகளும் வந்திருக்கின்றன. அதற்கும் ஆர்வம். மாட்டை வைத்து அரசியல் செய்கிறவர்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள மாட்டுக்கும் ஆசை. வேறு எவனும் சொல்லித்தர மாட்டான். ஆகவே அது வந்து போய் கொண்டிருக்கிறது. யாரும் நீங்கள் அதற்கு இடையூறு செய்ய வேண்டாம். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர்
சராசரி ஒரு அரசியல் தலைவர் அல்ல. அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4 பேரை நாடாளுமன்ற உறுப்பினராக்க வேண்டும் என்பதற்காக அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தவர் அல்ல. தான் அரசியல் பதவியை பெற வேண்டும் என்பதற்காக அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தவர் அல்ல. இப்போது நடிகர்கள் கட்சி தொடங்குகிறார்கள். எதற்காக? முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக. பதவிக்காகவே பொது வாழ்க்கைக்கு வருகிறார்கள். இன்னும் பலர் அப்படி நானும் ரவுடி என்று வடிவேல் சொல்வதைப் போல நானும் அடுத்த முதல்வர் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறவர்களும் உண்டு. அவர்களுக்கு பதவி மட்டும்தான் குறி. அதற்காகத்தான் கட்சி, அதற்காகத்தான் பொது வாழ்க்கை, அதற்காகத்தான் இந்த ஆடம்பர ஆரவார அரசியல். நமக்கு மக்களின் பாதுகாப்பு தான் குறி. மக்களை அரசியல்படுத்துவதுதான் நம்முடைய இலக்கு. இங்கே சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு. சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமது இலக்கு. நான் அடிக்கடி மேடைகளில் சொல்லுவதுண்டு. இப்போது அண்மை காலமாக நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ரோல் மாடலாக இருக்கலாம். எம்ஜிஆரை போல நாமும் கட்சி தொடங்கி முதலமைச்சராகி விடலாம் என்கிற ஆசை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே எம்ஜிஆரை போல என்று எண்ணுவதன் மூலம் எம்ஜிஆர் அவருக்கு ரோல் மாடல், ஒரு முன்மாதிரி. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம். ஏனென்றால் அவரும் திரைப்பட கவர்ச்சியின் மூலம்தான் எம்ஜிஆரின் வாரிசானார், முதல்வரானார். ஆகவே அவர்களுக்கு ரோல் மாடல் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருக்கலாம். திருமாவளவனுக்கு ரோல் மாடல் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். எனக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல் கிடையாது, எனக்கு ஜெயலலிதா ரோல் மாடல் கிடையாது. ஜெயலலிதா அம்மையாரை போல கட்சி நடத்த வேண்டும் என்று நான் கருத மாட்டேன். எம்ஜிஆர் அவர்களை போல மக்களை கவர வேண்டும் என்கிற அரசியலை நான் செய்ய மாட்டேன். புரட்சியாளர் அம்பேத்கரை போல, தந்தை பெரியாரை போல தன்னை பின்பற்றக்கூடியவர்களையும் சரி பொதுமக்களையும் சரி அரசியல் படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவேதான் வேறு யாரும் சொல்லி நீங்கள் மேடையில் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. நான் எல்லா மேடைகளிலும் சொல்லி வருகிறேன். பொது வாழ்க்கைக்கு வந்த நாளில் இருந்து நான் சொல்லி வருகிறேன். என்னுடைய முக்கியமான களப்பணி நல்ல தலைவர்களை உருவாக்குவதுதான். என்னை மட்டுமே தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் தொண்டர்களாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன். மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய, தொண்டுள்ளம் பெற்ற, மக்களை நேசிக்கக்கூடிய, மனிதநேயம் உள்ள, சாதி மதம் என்கிற வரம்புகளை கடந்து, மொழி இனம் என்கிற வரம்புகளை கடந்து, மாநிலம் என்கிற வரம்புகளை எல்லாம் கடந்து, தேசம் என்கிற வரம்புகளை எல்லாம் கடந்து மக்களை நேசிக்கிற மனிதநேயத்தை கற்பிப்பதுதான் உண்மையான அரசியல். அதுதான் தந்தை பெரியாரின் கனவு. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் நோக்கம், இலக்கு, விருப்பம். ஆகவே அவர்கள் வெறுமன பதவிதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் அவர் இறுதி மூச்சு வரையில் நிரந்தர முதல்வராகவே இருந்திருப்பார். அவர் மட்டும் முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தால் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி போன்றவர்கள் எல்லாம் முதல்வராக வந்திருக்கவே முடியாது. அவர் இறுதி மூச்சு வரையில் முதலமைச்சராக இருந்திருப்பார். அவருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அடுத்தடுத்து வந்திருக்க முடியும். அவர் பதவிக்காக பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலே பிறந்தவர். பொருளுக்காக அவர் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. உயர்ந்த சாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர். அவர் ஒடுக்கப்பட்ட தலித் குடும்பத்தில் இருந்து பிறந்தவர் இல்லை. அவருக்கு சாதி கொடுமை கிடையாது, வறுமை என்பது இல்லை, பதவி ஆசை என்பதும் இல்லை. ஆனாலும் பொது வாழ்க்கையில் இருந்தார். ஏனென்றால் இந்த சமூகத்தில் ஏழை எளிய அப்பாவி மக்களை சிலர், குறிப்பிட்ட சிலர் அவர்களின் அறியாமையை பயன்படுத்தி சுரண்டி பிழைக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அதை கண்டு அவர் நெஞ்சம் பதறியது, அடிவயிறு எரிந்தது.
ஆகவே இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த ஒடுக்கப்பட்டவர்களை, ஏழை எளிய மக்களை, உழைக்கும் அப்பாவிகளை அரசியல் படுத்தி அணிதிரட்ட வேண்டும் என்று அவர் உறுதியேற்றுக் கொண்டு அந்த களத்தில் வந்து பணியாற்றினார். புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வளவோ மெத்த படித்த மேதை. அவருக்கு நிகராக இந்தியாவில் எவரும் படிக்கவில்லை, யாரும் படிக்கவில்லை. உயர்ந்த சாதியில் பிறந்ததாக சொல்லிக் கொள்கிறவர்கள் கூட அறிவாற்றல் என்கிற போது அம்பேத்கரோடு அவர்களை யாரும் ஒப்பிட முடியாது. அவ்வளவு ஒரு மகத்தான சிந்தனையாளர், கல்வியாளர், தத்துவ மேதை, பொருளாதார மேதை, சமூகவியல் வல்லுனர், மிகப்பெரிய ராஜதந்திரி, சொல்லிக்கொண்டே போகலாம். மாபெரும் சட்ட வல்லுனர். அத்தனை பன்முகங்கள் அவருக்கு இருந்தன. அவர் நினைத்திருந்தால் தான் உண்டு, தன் பெண்டு உண்டு, தன் பிள்ளை உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே ஒரு சொகுசான வாழ்க்கையை பெற்று வாழ்ந்திருக்க முடியும், மாண்டிருக்க முடியும். ஆனால் அப்படி அவர் பதவியை தேடி அலையவில்லை, பொருளாதாரத்தை தேடி அலையவில்லை, சொகுசு வாழ்க்கையை தேடி அலையவில்லை, சுகத்தை தேடி அலையவில்லை. தான் பெற்ற கல்வியும் தன்னுடைய அறிவு திறனும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்கு பயன்பட வேண்டும் என்று தன் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர். எண்ணி பாருங்கள், அவர் வாழ்ந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ஓஹோ என்று கொடிகட்டி பிறந்த கட்சி, எதிர்கட்சியே கிடையாது. கொஞ்ச காலம் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்கட்சியாக இருந்தது. பிறகு அதுவும் அந்த அளவுக்கு போட்டி போடக்கூடிய வலிமையை பெற்றிருக்கவில்லை. பிறகு ஜனசங்கம் என்கிற இந்த மதவாத அமைப்பு உருவானது. RSS என்கிற அமைப்புக்கு அரசியல் பிரிவுதான் ஜனசங். ஜனம் என்றால் மக்கள், சங் என்றால் அமைப்பு, மக்கள் அமைப்பு. அதுதான் பின்னாளில் பாரதிய ஜனதா கட்சி என்று மாறியது. பாரதிய என்றால் இந்திய, ஜனதா என்றால் மக்கள், இந்திய மக்கள் கட்சி. வடமொழியிலே, சமஸ்கிருத மொழியிலே பாரதிய ஜனதா கட்சி என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். அது ஒரு அரசியல் பிரிவு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே மகளிர் விடுதலை இயக்கம் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது, அது மகளிர் பிரிவு. தொழிலாளர் விடுதலை முன்னணி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அது தொழிலாளர் பிரிவு. முற்போக்கு மாணவர் கழகம் இருக்கிறது, அது மாணவர் பிரிவு. அதை போல கட்சிக்கு நாம் துணைநிலை அமைப்பு வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு துணைநிலை அமைப்பு வைத்திருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா என்பது, பாரதிய ஜனதா என்கிற கட்சியின் துணைநிலை அமைப்பு அல்ல RSS. RSS என்கிற அமைப்புக்கு ஒரு பிரிவு ஜனசங்கம் அல்லது பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே அதில் தலைமை தாங்குவது RSS, முடிவெடுப்பது RSS, ராஷ்டிரிய ஸ்வய சேவக் சங், RSS, RSS அல்ல, RSS, சுருக்கமாக சொல்லி RSS என்றார்கள். ராஷ்டிரியம் என்றால் தேசம் என்று பொருள், வேறொன்றும் இல்லை. தேசிய ஸ்வய சேவக் அப்படின்னா சுயசேவை, தன்னார்வ தொண்டு என்று பொருள். தேசிய தன்னார்வ தொண்டு அமைப்பு, அவ்வளவுதான் அதுக்கு பேர் RSS. ராஷ்டிரியம் என்றால் தேசிய, ஸ்வய என்றால் சுயமான, தன்னார்வ, சேவக் என்றால் சேவை செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய, சங் என்றால் சங்கம். அதுதான் தலைமை அமைப்பு, அடிப்படையான அமைப்பு, அரசியல் அமைப்பு. அதுதான் அதனுடைய கொள்கையை நிறைவேற்றுவது, கோட்பாட்டை நிறைவேற்றுவதுதான், செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதுதான், அரசியல் களத்தில் பணியாற்றுவதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் முன்னணி தலைவர்கள் முடிவெடுக்கவில்லை, RSS இயக்கத்தின் தலைவர்கள் முடிவெடுக்கிறார்கள். RSS தான் சொல்லுகிறது பிரதமர் வேட்பாளர் மோடி என்று. பாரதிய ஜனதா கட்சி அந்த முடிவை எடுத்திருந்தால் அத்வானி தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டிருப்பார். ஏனென்றால் அவர்தான் மூத்த தலைவர், வாஜ்பாய்க்கு அடுத்த நிலையிலே இருந்தவர். அல்லது முரளி மனோகர் ஜோஷியை தேர்வு செய்திருப்பார்கள், அல்லது சுஷ்மா ஸ்வராஜ்
என்கிற பெண்மணியை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஆர்எஸ்எஸ் முடிவு செய்கிறது. குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த மோடியை பாரதிய ஜனதா வெற்றி பெற்றால் இவர்தான் பிரதமராக அந்த பதவியில் அமர்வார் என்று பிரதமர் வேட்பாளரை தேர்வு செய்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ். அந்த அமைப்பு தான் மதவெறியை இங்கே அரசியலாக பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்திய தேசத்தில் வன்முறை வெறியாட்டங்களுக்கு செயல் திட்டங்களை வரையறுத்து தருகிறது. இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்புகிறது, விதைக்கிறது. பாபர் மசூதி இடிப்பதற்கு அதுதான் காரணம். கர்வாப்சி என்று பலரும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் அச்சுறுத்தி இந்து மதத்திற்கு மாறுங்கள் என்று சொல்லுவதற்கு அதுதான் காரணம். பசுவை பாதுகாப்போம் என்று பசுமாட்டுக்காக குரல் கொடுப்பதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்புதான் காரணம். செத்த பசுமாட்டை விட மனிதன் மேலானவன் இல்லை, மனிதன் பசுமாட்டை விட தாழ்ந்தவன் தான் என்று ஹரியானா மாநிலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு செத்த பசுமாட்டு தோலை உரித்தார்கள் என்பதற்காக 5 பேரை அடித்தே கொன்றார்கள். ஆக உயிரோடு இருந்த பசுமாட்டுக்கு வதை செய்தான் என்று கூட அல்ல, உயிரோடு இருந்த பசுமாட்டுக்கு துன்பம் இழைத்தான் என்பதற்காக கூட அல்ல. நோய்வாய்ப்பட்டு செத்துப்போன பசுமாடு அது வெறுமன உப்பி ஊதி வெடித்து சிதைந்து போவதை விட அந்த உடலில் இருக்கிற தோலை விலைக்கு எடுத்தால் அதை கொஞ்சம் ரூபாய்க்கு விலைக்கு விற்க முடியும் என்று கருதி செத்துப்போன பசுமாட்டு தோலை உரித்து அதை வியாபாரம் செய்வதற்காக ஆசைப்பட்ட வறுமையில் வாடுகிற தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை பிடித்து நீ எப்படி செத்த பசுமாட்டு தோலை உரிக்கலாம் என்று அடித்தே கொன்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை கற்பிக்கிற அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 8 வயது சிறுமி அஷீஃபா பானு, என்ன கொடூரம்! வெறுமனே எங்கோ மேடையில் நான் ஒரு வார்த்தை பேசினேனா தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிபதி பிடித்த கும்பல் திருமாவளவன் பேசுகிறான் பார்த்தாயா பார்த்தாயா என்று சமூக வலைத்தளங்களிலே போட்டு பரப்பினார்கள். நான் பாட்டாளி மக்கள் கட்சி என் மீது அபாண்டமான பழியை சுமத்தியதற்காக அவர்களை நான் கண்டிக்கிற வகையில் பேசினேன், வேறு யாரையும் நான் பேசவில்லை. 25 ஆண்டு கால அரசியலில் நான் இருக்கிறேன், பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் பேசியிருக்கிறேன். இதுவரையில் நான் பேசி எந்த இடத்திலும் வன்முறை வந்ததாக சான்று இல்லை. யாரையும் நான் காயப்படுத்தி பேசியதில்லை, யாரையும் குறைத்து மதிப்பிட்டதில்லை, எந்த ஒரு சமூகத்தையும் நான் இழிவுபடுத்தி பேசியதில்லை, சாதி பெருமை பேசியதில்லை, வீண் தம்பட்டம் அடித்துக் கொண்டதில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் ஒருவன் 8 வயது சிறுமியை கடத்தி வந்து ஆடு மாடு மேய்க்கிற தொழிலை செய்யக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தின் அந்த இளம் சிறுமி, பச்சிளம் குழந்தை, கிராமத்தில் நத்தக்கட்டி என்று சொல்வார்கள், அதாவது வெறும் ரத்தம், உடம்புல எலும்பே இன்னும் முற்றவில்லை, அவள் உடம்புல சதையும் ரத்தமும் தான் இருக்கிறது, எலும்பு முற்றவில்லை. 15-16 வயதுக்கு மேல்தான் எலும்பு முற்றும். 8 வயது சிறுமி, எவ்வளவு மோசமான ஒரு மனநோய்! எப்படி 8 வயது சிறுமியை பார்த்தால் காம உணர்வு வரும்? அந்த சிறுமியை வன்புணர்ச்சி செய்ய தோன்றும். எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்தை, அவனது மூளையை பாழ்படுத்தி இருக்கிறது ஒரு அரசியல். அது ஆர்எஸ்எஸ் கற்பிக்கிற அரசியல். அவர்கள் அப்படிப்பட்ட அரசியலை கற்பித்ததால் தான் தனக்கு வேண்டாத சமூகத்தை சார்ந்தவர்களை, தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை, அல்லது இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களை, கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர்களை குரூரமாக, கொடூரமாக வதைப்பது, அதை கண்டு ரசிப்பது என்கிற ஒரு மனநோய் உருவாகி இருக்கிறது. எப்படி அவனை சராசரி மனிதன் என்று சொல்ல முடியும்? 8 வயது சிறுமியை கடத்தி கொண்டு போய், அதுவும் கோவிலுக்குள்ளேயே வைத்திருந்து மயக்க மாத்திரை கொடுத்து மாறி மாறி கூட்டு வன்புணர்வு செய்து
அதை விட பெரிய வெட்கக்கேடு அந்த வழக்கை விசாரிக்க போன போலீஸ்காரன் அந்த பெண்ணை புணர வேண்டும் என்று, அந்த சிறுமியை புணர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான். எவ்வளவு கேவலமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சிறுமியை கொலை செய்வதற்கு முன்னதாக நான் புணர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். வெளிவந்திருக்கிற தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பரவிக் கொண்டிருக்கின்றன. தேசிய அளவிலான கட்சிகள் எல்லாம் கண்டித்திருக்கின்றன. என்ன கொடூரம்! இதற்கு எது அடிப்படை? இந்த RSS என்கிற அமைப்பு பரப்புகிற வெறுப்பு அரசியல் தான் அடிப்படை. வெறுப்பு அரசியல். நாம் பேசுவது விடுதலை அரசியல். விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியல் விடுதலை அரசியல். ஒடுக்கப்பட்டவர்களும், உழைக்கிற அப்பாவி மக்களும், விளிம்பு நிலை மக்களும், சிறுபான்மை மக்களும், பெண்களும் விடுதலை பெற வேண்டும், அவர்கள் மீதான ஒடுக்குமுறைகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் அரசியல் செய்கிறோம். அவர்கள் இரண்டு நோக்கங்களுக்காக செயல்படுகிறார்கள். RSS இயக்கத்தின் நோக்கம் இரண்டு முக்கியமான நோக்கம். பல நோக்கங்கள் இருக்கின்றன. இரண்டு முக்கியமான நோக்கம். ஒன்று, இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் என்று அழைக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், பிரகடனம் செய்ய வேண்டும். இன்றைக்கு இந்த தேசத்திற்கு என்ன பெயர்? இந்தியா என்று பெயர், பாரத் என்று பெயர். இதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார். பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். ஏன் மாற்ற வேண்டும் என்றால், இந்த தேசத்தில் இந்துக்கள் தானே பெரும்பான்மையாக இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த தேசத்தை ஏன் இந்து தேசம் என்று சொல்லக்கூடாது, இந்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடாது? எனவே இந்து ராஷ்டிரம் என்று இந்த தேசத்தின் பெயரை மாற்றுவது என்பதுதான் எங்கள் நோக்கம் என்று RSS வரிந்து கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி இந்த தேசத்தின் பெயரை மாற்ற வேண்டுமானால் அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும். அது இரண்டாவது நோக்கம். ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது இரண்டாவது நோக்கம். அதிகாரத்தில் இருந்தால்தான் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும். அதிகாரத்தில் இருந்தால்தான் இந்த தேசத்தின் பெயரை மாற்ற முடியும். அதிகாரத்தில் இருந்தால்தான் அவர்கள் விரும்புகிற இந்து சமூகத்தின் ஆட்சி நிர்வாகத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆக இந்த அடிப்படையில் இந்த இரண்டு நோக்கங்களுக்காக அவர்கள் கையாளுகிற உத்தி வெறுப்பு அரசியல். ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டுமானால் பெரும்பான்மை வாக்குகளை பெற வேண்டும். பெரும்பான்மை வாக்குகளை பெற வேண்டுமானால் பெரும்பான்மை சமூகத்தை அணிதிரட்ட வேண்டும். பெரும்பான்மை சமூகத்தை அணிதிரட்ட வேண்டுமானால் இந்து என்கிற உணர்வை ஊட்ட வேண்டும். இந்துவாக இருக்கிற அத்தனை பேருக்கும் மத வெறி இருக்காது, உணர்வு இருக்கு. நான் சைவ பிள்ளை என்று ஒருவன் சொல்லலாம். நான் திருப்பதி ஏழுமலையானை கும்பிடுகிறவன், நாமம் போட்டுக் கொள்கிறவன் என்கிற உணர்வு இருக்கலாம். சாதி உணர்வு இருக்கலாம். சாதி உணர்வு இருக்கிற எல்லோருக்கும் மத உணர்வு இருக்காது. அப்படியே மத உணர்வு இருந்தாலும் மத வெறி இருக்காது. மத வெறி இருந்தால்தான் அரசியலில் ஆதாயம் தீட்ட முடியும், ஆதாயம் பெற முடியும். ஆகவே இவர்கள் மக்களிடத்தில் இயல்பாக இருக்கிற சாதி உணர்வையும் மத உணர்வையும் தங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள பரப்புகிற அரசியல் தான் மதவெறி அரசியல். மதவெறியை எப்படி ஊட்ட முடியும் என்றால், மற்றவனின் மீது வெறுப்பை திணிப்பதன் மூலம்தான். மத வெறி, என் மதம், என் சாதி, அவன் தாழ்த்தப்பட்டவன், நான் உயர்ந்த சாதி. அந்த உயர்ந்த சாதி என்கிற சாதி பெருமையை அவன் பெறுவதற்கு இன்னொரு சாதியை இழிவுபடுத்த வேண்டும், வெறுக்க வேண்டும். சாதி வெறியை வளர்ப்பதற்கு ஒரு வெறுப்பு அரசியல் தேவைப்படுகிறது. மதவெறியை வளர்ப்பதற்கு ஒரு வெறுப்பு அரசியல் தேவைப்படுகிறது. ஆகவே இங்கு அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக, ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக, இந்த தேசத்தின் பெயரை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராகவும் அவர்கள் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். எப்படி வெறுப்பை உருவாக்குவது? இந்துக்களிடத்திலே பேசுவது, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளிடத்திலே பேசுவது,
5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளை கூட அழைத்து கொண்டு போய் அதிகாலை வேளையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிக்கு அவர்களை எழ வைத்து பல்லை துலக்க வைத்து காலை கடன்களை முடிக்க வைத்து சூரிய நமஸ்காரம் செய்ய வைத்து அவர்கள் சொல்லித் தருகிற மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்க வைத்து ஷாகா பயிற்சி தருவது. அந்த பயிற்சிக்கு பெயர், அவர்கள் சொல்லித் தருகிற பயிற்சிக்கு பெயர் ஷாகா. என்ன என்றால் இந்த யோகா. சூரிய நமஸ்காரம் எப்படி செய்வது, மூச்சு பயிற்சி எப்படி செய்வது, இதன் ஊடாகவே அவர்களின் அரசியல். இளம் பிஞ்சு குழந்தைகளின் உள்ளத்திலேயே அந்த நஞ்சை விதைக்கிற வேலைகளை செய்கிறார்கள். அதிலிருந்து வளர்ந்து வருகிற காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலே பிறந்தாலும் தமிழ் உணர்வு இல்லாமல் தமிழிசை பேசுகிறார். பேச்சு பேர் தமிழிசை, ஆனாலும் அவருக்கு தமிழ் உணர்வோ தமிழன் என்கிற உணர்வோ தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைகளை ஆதரிக்க வேண்டும் என்கிற உணர்வோ இல்லாமல் அதை எதிர்த்து பேச வைத்ததற்கு காரணம் அடிப்படையிலேயே RSS கொடுத்த அரசியல் தான். ஒரு மனநோயாளியை போல திரும்ப திரும்ப உளறிக்கொண்டே ராஜா இருப்பதற்கு காரணம் அவரை மனநோயாளி ஆக்கியதே RSS தான். ஒரு வெறியை வெறுப்பை விதைப்பது, நாகரிகம் இல்லாமல் பேசுவது, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவது, என்றைக்காவது அவர் உணர்ச்சி வயப்படாமல் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோமா? சிலரை சாந்தமாக வளர்க்கிறது RSS, சிலரை மனநோயாளிகளாக வளர்க்கிறது RSS. அண்ணன் பொன்னார் மிகவும் அமைதியாக பேசுவார், இலகணேசன் மிக 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 அமைதியாக பேசுவார். ஆனால் அக்கா தமிழிசையும் நம்முடைய ராஜாவும் என்ன பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இந்த 4 பேரையும் உருவாக்கியது RSS தான். அவர்கள் பரப்புகிற செய்தி என்ன தெரியுமா? இந்துக்களை எல்லாம் இந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள், போதகர்கள், இந்த பெந்தகோஸ்தி அமைப்பை வைத்திருப்பவர்கள், அலோலியா கோஷ்டி மெல்ல மெல்ல இவர்களுக்கு பைபிளை கொடுத்து அவர்களை மதம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்து மதத்தை விட்டு ஒருவன் ஏசப்பாவை நம்பி போகிறான் என்றால் உன் கடவுள் பலவீனமானவன் என்றுதானே பொருள், ஏசப்பா வலிமையானவன் என்றுதானே பொருள். அதுக்கு யார் பொறுப்பு? சிவபெருமான் காப்பாற்றுவாரா, ஏசப்பா காப்பாற்றுவாரா என்று பார்த்தால் இவ்வளவு காலம் சிவபெருமான் என்னை காப்பாற்றவே இல்லை, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் என்னை காப்பாற்றவே இல்லை, எனவே எனக்கு ஏசப்பாதான் முக்கியம் என்று அவரவராக போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு யார் பொறுப்பு? நிறைய ஏராளமானவர்கள். இதுதான் அவர்களுக்கு வயிற்றெரிச்சல். இந்த நாடு விரைவில் கிறிஸ்தவ நாடாகிவிடும் என்கிற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு யார் பொறுப்பு? இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் எங்கே? ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தார்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே. ஏன் இவர்கள் கிறிஸ்தவர்களானார்கள்? உன் மதத்திலே சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை, ஜனநாயகம் இல்லை, பிறப்பின் அடிப்படையிலே மனிதருக்குரிய மரியாதையை பெறுகிற மனித நேயம் இல்லை. இதை உணர்ந்து இதற்காக புதிய இயக்கங்களை உருவாக்கியவர்கள் தான் சுவாமி விவேகானந்தா போன்றவர்கள் எல்லாம். சுவாமி விவேகானந்தா இந்து மதத்தை சார்ந்தவர் தான். நாம் சுவாமி விவேகானந்தாவை என்றைக்காவது விமர்சித்திருக்கிறோமா? ஏன் விமர்சிக்கவில்லை? ராஜாராம் மோகன் ராயை விமர்சித்திருக்கிறோமா? ஐயா வைகுண்டரை விமர்சித்திருக்கிறோமா? அவரும் இந்துதான். ஸ்ரீ நாராயணகுருவை விமர்சித்திருக்கிறோமா? அவரும் இந்துதான். ஏன் எங்கள் வடலூர் வள்ளலாரை நாம் விமர்சித்திருக்கிறோமா? அவரும் சைவத்தை போதித்தவர் தான், அவரும் இந்துதான். எத்தனையோ அப்படிப்பட்ட மடாதிபதிகள் அல்லது குருமார்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் விமர்சிக்கவில்லையே. வள்ளலார் சமத்துவத்தை பேசினார், அரைப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்றார், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்றார். வாடிய பிள்ளையை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை, வாடிய குழந்தையை கண்டபோது வாடினேன் என்று சொல்லவில்லை, வாடிய தாத்தாவை கண்டபோது நான் வாடினேன் என்று சொல்லவில்லை, வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் கருணை செம்மல் தான் வடலூர் வள்ளலார். ஒரு செடி கொடி வாடி போயிருந்தால் கூட
அதற்கு என்னவோ தண்ணீர் கிடைக்கவில்லையோ, சூரிய ஒளி தாங்கவில்லையோ, ஐயோ பாவம் என்று அந்த கொடியாகவே மாறுகிற, அந்த செடியாகவே மாறுகிற மென்மையான உள்ளம் கொண்டவர்தான் வடலூர் வள்ளலார். நீ சாதி பார்த்து பறையனாய் இருந்தால் வீட்டை கொளுத்துகிறாய், பள்ளனாய் இருந்தால் வெட்டி சாய்க்கிறாய், சக்கிலியனாய் இருந்தால் அவனை இழிவுபடுத்துகிறாய், மனிதனாகவா பார்க்கிறாய்? உனக்கு மனிதனை மனிதனாக பார்க்கிற அறிவு இருக்கிறதா? மனிதனை மனிதனாக மதிக்கிற அரசியல் இருக்கிறதா? அந்த புரிதல் இருக்கிறதா? ஒருவனை முஸ்லீமாக பார்த்து வெறுக்கிறாய், இன்னொருவனை கிறிஸ்தவனாக பார்த்து வெறுக்கிறாய். இந்து மதத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலித்துகளை கீழ்சாதி என்று வெறுக்கிறாய். இந்த வெறுப்பை உனக்கு கற்றுத் தருவது நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற தலையிலே தூக்கி சுமக்கிற மதம்தான் காரணம். அதை மேலும் மேலும் பரப்புகிற RSS இயக்கம்தான் காரணம். அதனால்தான் நாம் விமர்சிக்கிறோம். நான் பல மேடைகளில் சொல்லுவதுண்டு, என்னுடைய சான்றிதழ் இன்றைக்கும் இருக்கிறது. திருமாவளவன் என்கிற கம்யூனிட்டி சர்டிபிகேட்டில் இந்து பறையன் என்றுதான் இருக்கிறது. அதை நான் ஒருபோதும் இழிவாக கருதியதில்லை. ஏனென்றால் நான் என்னை மனிதனாகத்தான் பார்க்கிறேனே தவிர எந்த அடையாளத்தோடும் என்னை நான் பொருத்தி பார்க்கவில்லை. நான் எவனையும் எந்த அடையாளத்தோடும் பொருத்தி பார்க்கவில்லை, மனிதனாகத்தான் நான் பார்க்கிறேன். அவன் எந்த உடவை உடுத்தியிருந்தாலும் எந்த அடையாளத்தை உடுத்தியிருந்தாலும் அவன் என் பார்வைக்கு மனிதன்தான். மனிதன்தான். அறிவுத்திறனை வைத்து அவனுடைய ஆற்றலை மதிப்பேன், அவ்வளவுதான். ஆகவே என்னுடைய சான்றிதழில் இந்து பறையன் என்று இருப்பதனால் எனக்கு இழிவும் இல்லை, அதில் எனக்கு பெருமையும் இல்லை. அது ஒரு சான்றிதழ், அவ்வளவுதான். அது ஒரு பேப்பர், அவ்வளவுதான். ஆனாலும் கூட நான் ஏன் அதை விமர்சிக்கிறேன்? என் தந்தை இந்து, என் தாய் இந்து, என் பாட்டன் இந்து, என் பாட்டி இந்து, ஏன் விமர்சிக்கிறேன்? புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளை நான், அதனால் விமர்சிக்கிறேன். தந்தை பெரியாரின் மாணவன் நான், அதனால் விமர்சிக்கிறேன். இந்த இரண்டு பேரும் எனது கொள்கை ஆசான்கள், அதனால் நான் விமர்சிக்கிறேன். அவர்கள் மனிதநேயத்தை கற்பிக்கிறார்கள். மனிதர்களிடையே இந்த வெறுப்பை விதைக்கிற மதத்தை கண்டிக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் தோன்றினார், 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நாம் வரலாறு படிக்கிறோம். கௌதம புத்தர் கடவுள் அல்ல, கடவுள் அவதாரம் அல்ல, அவதாரம் அல்ல. இயேசு பெருமான் தேவதூதர், பைபிள் சொல்கிறது. கர்த்தர் அனுப்பி வைத்த தூதர். கடவுளே இயேசு பெருமானாக மரியன்னையின் வயிற்றில் கருதரித்து இந்த மண்ணுலகிற்கு வந்தார் என்பது பைபிள் சொல்லுகிற கருத்து. நபிகள் நாயகம் இறைவனின் தூதர், குர்ஆன் சொல்கிறது. கௌதம புத்தர் அந்த வரிசையில் அவர் வரவில்லை. அவரை நபியாக சிலர் சொன்னாலும் கூட அவர் இறைவனின் தூதர் அல்ல, இறைவனின் அவதாரம் அல்ல. ஒரு மனிதராய் பிறந்து, மனிதராய் வளர்ந்து, மனிதராய் வாழ்ந்து, மனிதர்களுக்கு வாழ்க்கை நெறியை, வாழ்வியல் நெறியை தந்த ஒரு மகான். அவரே அன்றைக்கு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிப்பதை எதிர்த்தார். அவர்தான் எதிர்த்தார் முதலில். பிறப்பால் எப்படி ஒருவர் உயர்ந்தவனாக முடியும்? பிறப்பால் ஒருவன் எப்படி தாழ்ந்தவனாக முடியும்? சேரியில் பிறப்பதனாலேயே ஒருவன் இழிவாக எப்படி இருக்க முடியும்? அக்ரஹாரத்தில் பிறப்பதனாலேயே ஒருவன் எப்படி மகானாகிவிட முடியும்? பெரிய அறிவுஜீவியாகிவிட முடியும்? அப்படி இருந்திருந்தால் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை உயர்ந்த சாதியில் பிறந்தவன் தான் எழுதியிருக்க வேண்டும். ஏன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார், பிறப்பு வேறு, அறிவு வேறு. பிறப்பு வேறு, ஆற்றல் வேறு. ஆனால் பிறப்பால் நீயும் மனிதன், நானும் மனிதன். இதை மக்களுக்கு சொன்ன தலைவர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். அதனால்தான் நாம் கொள்கை ஆசான்களாக அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் பேசியதைத்தான் நாம் பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு அம்பேத்கரையே திரித்து அவரை இந்துக்களின் பாதுகாவலர் என்று சொல்லுகிற
அபாயம் ஒன்று இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதை செய்கிறவர்களும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் தான். அவங்க பேர் வெவ்வேறு பேர் வச்சுக்குவாங்க. அதனால தான் அவங்கள சங் பரிவார் என்று சொல்வது. சங் பரிவார் என்றால் சங்க பரிவாரங்கள். உன் படை பரிவாரத்தை கொண்டு வாங்குகிறார்கள் அல்லவா, அந்த பரிவாரம். ஆர்எஸ்எஸ் ஒரு இயக்கம், அதற்கு தனி தலைவர். பஜ்ரங் தள் ஒரு இயக்கம், அதற்கு தனி தலைவர். விஸ்வ இந்து பரிஷத் ஒரு இயக்கம், அதற்கு தனி தலைவர். ஆனால் இவர்கள் அத்தனை பேரின் நோக்கமும் பாரதிய ஜனதாவை இந்த நாட்டை ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்பதுதான். இவர்களின் செயல் திட்டம் அதுதான். தனித்தனி இயக்கங்களாக இருக்கலாம், தனித்தனி தலைவர்கள் இருக்கலாம், தனித்தனியாக போராடலாம், தனித்தனியாக இவர்கள் அலுவலகம் வைத்திருக்கலாம், இயங்கலாம். அவர்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அவர்களின் ஒற்றை நோக்கம் இந்தியாவை பிஜேபி ஆள வேண்டும் என்பதுதான். அதற்காக பாடுபடுவதுதான். ஆக அவர்கள் இப்போது என்ன உத்தியை கையாளுகிறார்கள் என்றால், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு, தலித் மக்களுக்கு ஆதரவான அரவணைப்பு. இப்ப புதிய உத்தி இது. அதனால்தான் இந்த தலித் இயக்க தலைவர்களை எல்லாம் அவர்கள் வாஞ்சையோடு அழைப்பார்கள். இவர்களும் பல்லை இழித்துக் கொண்டு போவார்கள். அப்படி போகிறவர்கள் தமிழ்நாட்டில் ஏராளம் உண்டு. அவர்களின் நோக்கம் என்னவென்றால், இந்த தலைவர்களின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நலப்பணிகள் செய்ய வேண்டும் என்பதல்ல. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒருவன் நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை அல்லது ஒத்துக்கொள்ள வேண்டிய முதல் கோட்பாடு சாதி ஒழிப்பு என்பதுதான். யார் ஒருவன் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அரசியலை ஏற்றுக்கொள்கிறானோ அவனால் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உதவ முடியும். நீ கீழ்சாதியாகவே இரு, சேரியிலேயே இரு, குப்பத்திலேயே கிட, உனக்கு நான் டாய்லெட் கட்டி தருகிறேன், உனக்கு நான் பள்ளிக்கூடம் கட்டி தருகிறேன், உனக்கு நான் சீருடைகள் தருகிறேன் என்று சொன்னால் அது ஏமாற்று வேலை. நீ எனக்கு எதுவும் தர வேண்டாம், சாதியை ஒழிக்க நீ உடன்படுகிறாயா? சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்கிற அரசியலை ஏற்றுக்கொள்கிறாயா? அதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்கிற உதவி. ஒரு காலத்திலும் ஆர்எஸ்எஸ் அதற்கு உடன்படாது. ஆர்எஸ்எஸ்ஐ போல இயங்குகிற சங் பரிவார் அமைப்புகள் அதற்கு உடன்படாது. பாரதிய ஜனதாவும் உடன்படாது. இந்தியாவில் சாதி ஒழிப்பை ஒரு கோட்பாட்டு முழக்கமாக வைத்திருக்கிற ஒரே அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற 5 கொள்கை கோட்பாட்டு முழக்கங்களை கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதில் முதல் கோட்பாடு என்பது சாதி ஒழிப்பு என்பதுதான். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் அதை படித்திருப்பீர்கள்? அம்பேத்கரை திரிக்கிறார்கள், தவறாக திரிக்கிறார்கள், தவறான தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள், தலித்துகளை தம் பக்கம் வசப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். மிக சாதாரணமாக விலை போகக்கூடிய தலைவர்கள் அதற்கு இணங்குகிறார்கள், ஒத்துப்போகிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்திய அரசியலில் 2500 ஆண்டுகால இந்த சாதி இறுக்கத்தில் யாரும் சீண்டி பார்க்க முடியாமல் இருந்த நிலையில் கௌதம புத்தருக்கு பிறகு இந்த சாதி இறுக்கத்தின் மீது மிகப்பெரிய பேர் இடியாக வந்து விழுந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்து மத கட்டமைப்பை நிலைகுலைய வைத்தவர், சாதி இறுக்கத்தை நெகிழ வைத்தவர், தளர வைத்தவர். சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் மூலம் இன்றைக்கு செருப்பு தைத்துக் கொண்டிருந்தவன் நீதிபதியாகிறான், செருப்பு தைத்துக் கொண்டிருந்தவன் சாதாரணமாக செத்த நாட்டு தோலை உரித்துக் கொண்டிருந்தவன் கல்லூரி துணைவேந்தராகிறான், பேராசிரியராகிறான், அமைச்சராகிறான் என்கிற இந்த தலைகீழ் புரட்சியை ஏற்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதற்கு முன்பு இந்த சமூக இறுக்கத்தை, சாதி இறுக்கத்தை எவராலும் சீண்டி பார்க்க முடியவில்லை. இவ்வளவு பெரிய தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கியவர். அதனால்தான் நான் ஒரு முழக்கம் எழுதினேன், தலை நிமிரச் சேரி திரளும், தலை கீழாய் நாடு புரளும் என்று. சேரி மக்கள் திரளுகிற போதுதான் இந்த தேசத்தின் வரலாறு தலைகீழாக மாறும்.
சேரி மக்கள் திரளாத வரையில். ஏனென்றால் இவனுக்குத்தான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. மற்றவர்கள் அத்தனை பேரும் சாதி பெருமை பேசுகிறவர்கள், சாதி வெறியை உயர்த்தி பிடிப்பவர்கள், சாதியால் வருகிற தீங்கை பற்றி கவலைப்படாதவர்கள், மதவெறியால் ஏற்படுகிற பாதிப்பை பற்றி கவலைப்படாதவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த வரலாற்றை எல்லாம் சமூகவியலை எல்லாம் கற்றறிந்த காரணத்தால் தான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று புறப்பட்டார். இன்றைக்கு பௌத்தம் வேறறுக்கப்பட்டு விட்டது. இந்தியாவில் ஒரு காலத்தில் கோலோச்சியது, தழைத்தோங்கியது, மிகப்பெரிய அளவிலே வளர்ந்தோங்கியது. இந்தியா முழுவதும் பௌத்தமே செழித்து வளர்ந்திருந்தது. அதுபோல சமணம் வளர்ந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு சமண மதமும் பௌத்த மதமும் எங்கே என்று தேடக்கூடிய நிலை. அதற்கு அடிப்படை காரணம் பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல், சமணத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல். அதை வேறறுத்தார்கள். அதே உத்தியை கையாண்டு இன்றைக்கு இஸ்லாம் மார்க்கத்தையும் கிறிஸ்தவ மார்க்கத்தையும் இந்த மண்ணிலிருந்து முற்றிலும் வேறறுக்க வேண்டும் என்கிற வேலை திட்டத்தை அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டுதான் 3 முக்கியமான பரப்புரைகளை மேற்கொள்கிறார்கள். ஒன்று லவ் ஜிஹாத், இன்னொன்று பசு பாதுகாப்பு, இன்னொன்று கர்வாப்சி. கர்வாப்சி என்றால் கிறிஸ்தவர்களே, இஸ்லாமியர்களே, தாய் மதத்துக்கு திரும்புங்கள். 2021க்கு பிறகு இந்தியாவில் ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது, ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியாது என்று எச்சரிக்கிறார்கள். ஆக அவர்கள் நோக்கம் கர்வாப்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது. அதாவது கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் எல்லாம் பயந்து அவர்களே மறுபடியும் இந்துக்களாக மாறிவிட வேண்டும். ஜெப கூடங்களை எல்லாம், சர்ச் தேவாலயங்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்க வேண்டும். மசூதிகளை எல்லாம் இடித்து விட வேண்டும். முஸ்லீம்கள் எல்லாம் இந்துக்களாக மாறிவிட வேண்டும். இது கர்வாப்சி. இன்னொன்று லவ் ஜிஹாத். இங்கே ஒரு தலைவர் இருக்கிறார், அவர்களை பார்த்து காப்பி அடித்து தான் அவர் சொல்கிறார், இந்த நாடக காதல். அதாவது ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் பெண்கள் லவ் பண்ணுவாங்களாம், கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் லவ் பண்ணுவார்களாம். போய் பஸ் ஸ்டாண்டில் கூலிங் கிளாஸ் போட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தால் உடனே பெண்கள் அவர் பின்னாலே போய் விடுவார்களாம். இது ஒரு கண்டுபிடிப்பு, இதற்கு ஒரு இயக்கம், இதற்கு ஒரு தலைவர். உலகத்தில் எங்காவது நடக்குமா? எப்படி ஒரு பெண்ணை வெறுமன ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு டி ஷர்ட் போட்டு மயக்க முடியும்? பெண்களை எவ்வளவு பலவீனமாக கொச்சைப்படுத்துகிறார்கள். தமது சொந்த சமூகத்தை சார்ந்த பெண்களையே இது கொச்சைப்படுத்துவதாகாதா? சாதியால் தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் கூட பரவாயில்லை என்று அவன் பின்னாலேயே இவர்கள் ஓடுவதற்கு காரணம் அவன் போட்டிருக்கிற கூலிங் கிளாஸ், அவன் போட்டிருக்கிற டி ஷர்ட், அவன் போட்டிருக்கிற ஜீன்ஸ் பேண்ட். அடுக்குமா இது? நியாயமா இது? இது RSS இயக்கத்தினுடைய உத்தி. இது அவர்கள் முஸ்லீம்களை சொல்கிறார்கள், இவர் தலித்துகளை சொல்கிறார். இவரால் முஸ்லீம்களை எதிர்க்க முடியாது. திருமாவளவனுக்கு எதிராக வேணா பேச முடியும். திருமாவளவன் இளிச்சவாயன் என்று அவர் கருதி கொண்டிருக்கிறார். காலம் பதில் சொல்லும். திருமாவளவனுக்கு எதிராக பேச முடியும், முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேச முடியுமா? ஆனால் RSS சொல்லுகிறது, முஸ்லிம்கள் எல்லாம் பெண்களை மயக்கி காதலிப்பதாக நடித்து திருமணம் செய்து கொள்வதாக நாடகமாடி அவர்களை IS இயக்கத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். IS என்ற ஒரு இயக்கம், அமெரிக்காவோடு மோதிக்கொண்டிருக்கிற இயக்கம். அமெரிக்கா அவர்களை தேடி தேடி வேட்டையாடி அழித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கம் என்று முத்திரை குத்தப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்திற்கு ஆள் பிடிப்பதற்காக, அதுவும் பெண்களை பிடிப்பதற்காக முஸ்லிம்கள் எல்லாம் லவ் பண்ணுவதாக நடிக்கிறார்களாம். கேரளாவிலே இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டினார்கள். அந்த பெண்ணே வெளியே வந்து சொன்னால், நான் படித்திருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்கிறது, நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன், நான் பக்குவப்பட்டு இருக்கிறேன், நானாகத்தான் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று நீதிமன்ற வரையில் போய் போராடி கொண்டிருக்கிறான். பெத்த அப்பனை மிரட்டியும் கூட, அச்சுறுத்தியும் கூட, பெத்த அப்பனை கூட அவள் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் சுயமாக சிந்திக்கிறேன், எனக்கு இஸ்லாம் பிடித்திருக்கிறது, அதனால் நான் மாறினேன், அதனால் ஒரு இஸ்லாமியனை காதலிக்கிறேன். எப்படி அவன் வந்து என்னை ஏமாற்றினான் என்று சொல்லுகிறீர்கள்? அவனுக்கும் எனக்கும் உறவு ஏற்படுவதற்கு முன்னதாகவே, நட்பு உருவாவதற்கு முன்னதாகவே, காதல் உருவாவதற்கு முன்னதாகவே நான் இஸ்லாத்துக்கு மாறிவிட்டேன்.
அவள் சொல்லுகிறாள். இவர்கள் அப்படி கட்டுக்கதையை கட்டி இஸ்லாம் சமூகத்தின் மீது வெறுப்பை உருவாக்குகிறார்களாம். கிறிஸ்தவ மதத்தின் மீதும் இஸ்லாம் மதத்தின் மீதும் வெறுப்பை உருவாக்குவதற்காக மத மாற்றத்தை சொல்லுகிறார்கள், நாடக காதலை சொல்லுகிறார்கள். மூன்றாவது பசு பாதுகாப்பு. இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். பசுமாட்டை எங்களை விடவா நீ பராமரிக்க போகிறாய்? பசுமாட்டை எங்களை விடவா நீ நேசிக்க போகிறாய்? பசுமாட்டோடு பேசுகிற பாஷை உனக்கு தெரியுமா? நாங்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டால் அது திரும்பி பார்க்கும். ஊரிலே வந்து பார். ஒவ்வொரு மாட்டுக்கும் நாங்கள் ஒரு பெயரை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு மொழி. என்றால் ஒரு மாடு திரும்பும், அப்படி என்றால் ஒரு மாடு திரும்பும், என்றால் ஒரு மாடு திரும்பும். ஒவ்வொரு ஒலிக்கும் மாடு எங்களிடத்தில் எதிர்வினையாற்றும், சொல்லுவதை கேட்கும். ஒவ்வொரு சத்தத்திற்கும் இடது பக்கம் போக வேண்டுமா வலது பக்கம் போக வேண்டுமா என்று எங்கள் ஒலியை கேட்டு மாடுகள் இயங்கும். மேய்ந்தது போதும் வா என்று சொல்வதற்கு எங்களுக்கு பேச தெரியும். வீட்டுக்கு போகலாம் வா என்று சொன்னால் அது வரும். வீட்டுக்கு வா என்று சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்விடுவோம், அதுவாக வீடு வந்து கட்டுத்தரையில் நிற்கும். உன்னால் செய்ய முடியுமா? பசுமாட்டுக்காக நீ கவலைப்படுகிறாயா? எவ்வளவு பெரிய அரசியல் இது! ஜீவகாருண்யம் என்றால் எந்த உயிருக்கும் தொல்லை செய்யக்கூடாது என்றால் ஜீவகாருண்யம். அதுதான் வள்ளலார் சொல்கிறார். சமணம் அதைத்தான் சொல்லுகிறது. எறும்புக்கு கூட துன்பம் செய்யக்கூடாது, அதை மிதிக்கக்கூடாது. வேப்பிலை வைத்துக் கொண்டு பாதையை தடவி விட்டுக் கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். நடப்பதன் மூலம் ஒரு உயிரை நாம் மிதித்து விடக்கூடாது, அது செத்துவிடக்கூடாது. அது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன், அதற்கென்று ஒரு வாழ்நாள் இருக்கிறது. அந்த வாழ்நாள் வரையில் அது வாழட்டும் என்று கருணை காட்டுகிற அந்த காருண்யம் இருக்கிறது, அதுதான் ஜீவ காருண்யம். இவனுக்கு பசுமாட்டு மேல மட்டும்தான் பற்று. காளை மாட்டை அடிக்கலாம், எருது மாட்டை அடிக்கலாம், எல்லாத்தையும் கொல்லலாம், மனுஷனையே கொல்லலாம். ஏன்னா பசுமாடு தான் கோமியம் தருது. கோமியம்னா மூத்திரம், அது அவர்களுக்கு புனிதம். அது பால் தருகிறது. அந்த பாலிலிருந்து பஞ்சாமிர்தம் கிடைக்கிறது. பால் ஒரு அமிர்தம். பாலை காய வைத்து உறைய வைத்தால் தயிர் ஒரு அமிர்தம். தயிரை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கிற வெண்ணெய் ஒரு அமிர்தம். வெண்ணெய் புரிந்த பிறகு எஞ்சுவது மோர் ஒரு அமிர்தம். இப்படி பசுமாட்டில் இருந்து அவர்கள் தங்கள் உடல் நலத்துக்கு தேவையானவற்றை சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்கள். கறி மட்டும் தின்ன மாட்டார்களாம். அந்த கறியிலிருந்து ஊறுறது தானே பால். கறி சாறு மட்டும் அவர்களுக்கு பிடிக்கும். சக்கையை நம்ம இடத்துல கொடுத்து விடுகிறார்கள். நமக்கு 4 துண்டு கறியை விழுங்கினாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு முட்டெலும்பாவது கடித்தால் தான் வெறியே அடங்கும். அந்த எலும்பை கடித்து மஜ்ஜையை ருசித்து துப்ப கூட மனசு வராது. அது நாலு போல இருந்தால் அதையே விழுங்கி விடுவோம். நமக்கு அப்படி பழக்கம். அவர்களுக்கு அந்த சாணம் தேவை, பசுமாட்டு மூத்திரம் தேவை, பசும் பால் தேவை, பசும் தயிர் தேவை, பசு வெண்ணெய் தேவை, பசு மோர் தேவை. ஆனால் மாடு மேய்க்க போக மாட்டார்கள். மாட்டுக்கு புல்லறுத்து போட மாட்டார்கள். மாட்டு தறியிலே போய் சாணியை அள்ள மாட்டார்கள். பசுமாட்டு மேல உனக்கு பாசம் இருக்குன்னா சாணத்தை அள்ளு திறந்து வரும். சாணத்தை அள்ளு, கோமியத்தை அள்ளு, சுத்தம் செய், மாட்டை திறந்தோறும் குளிப்பாட்டு. நானும் குளிப்பேன், மாடும் குளிக்கும். எனக்கு மாடு வேறல்ல, நான் வேறல்ல. அப்படித்தான் நாங்கள் வாழ்கிறோம். ஒரு ஏரிக்கரையிலே போய் ஏரியிலே இறங்கி குளத்திலே இறங்கி நாங்கள் குளித்தால் மாட்டையும் குளிப்பாட்டுவோம், நாங்களும் குளிப்போம். நாங்கள் ஏரியிலே இறங்கினால் மாடும் எங்களோடு சேர்ந்து இறங்கி வரும். அதற்கும் ஏரி எவ்வளவு ஆழம் என்று தெரியும், எங்களுக்கும் ஏரி எவ்வளவு ஆழம் என்று தெரியும். உனக்கு தெரியுமா? குளத்தில் ஒவ்வொரு குளத்தில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? சேரி எங்கே இருக்கிறது, சகதி எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? மாட்டை பற்றி யாரிடத்தில் பேசுகிறார்கள்? ஆகிய பசு பாதுகாப்பு என்கிற பெயரால் மிகப்பெரிய வெறுப்பை இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிப்பதற்கு காரணம் பசு மாடு அந்த வணிகம்
அந்த கறி வியாபாரம் என்பதிலே 180% இஸ்லாமியர்கள் இதிலே ஈடுபடுகிறார்கள். மாட்டு வணிகம், மாட்டை வாங்கி விற்பது தரகு வேலை, மாட்டு கறி வியாபாரம், மாட்டு தோல் வியாபாரம், மாட்டு எலும்பு வியாபாரம், இப்படி அந்த மாடு தொடர்பான வணிகம் இருக்கிறதே, அந்த வணிகத்தில் பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரம். அதனால் உருவாகிற கொடுக்கல் வாங்கல், அதில் வருகிற லாபம், கமிஷன் போன்றவை மிகப்பெரிய அளவிலே கிட்டுகிறது. இதனால் முஸ்லிம்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். அவர்களின் பொருளாதாரத்தை காலி செய்ய வேண்டுமானால் மாட்டுக்கு எதிரான அரசியலை செய்ய வேண்டும். அதில் பசு பாதுகாப்பு, பசுமாட்டை இருக்கிறார்கள். ஏன் முஸ்லீமை வெறுக்கணும்? அவன் பசுமாட்டை இருக்கிறான். ஏன் உங்களுக்கு முஸ்லீமை பிடிக்கலன்னா அவன் மாட்டுக்கறி திங்கிறான். இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர் கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். அமெரிக்க அதிபர் ஒபாமா கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற ட்ரம்ப் கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். உலகத்தில் 70% பேர் மாட்டுக்கறி தான் தின்கிறார். ஒரு அமெரிக்க அதிபர் பெயர் மறந்து விட்டது, கிளின்டன் என்று கருதுகிறேன். அவன் உலக மக்களுக்கே வேண்டுகோள் விடுத்தான், உங்களுக்கு நல்ல புரதச்சத்து வேண்டுமா, மாட்டுக்கறி தின்னுங்கள் என்று சொன்னான். ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவன் மாட்டுக்கறி தின்னாலே அவன் பறவைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறான். உலகத்தில் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த இவர் பாப்பானே மாட்டுக்கறி திங்கிறான். வெளியில வீட்டுக்குள்ள போனா மட்டும்தான் திங்கிறது இல்லை. மாட்டுக்கறி அவ்வளவு ருசி. அது புரதம் எப்போதுமே ருசி தான். பருப்பு வடையை சாப்பிட்டா நல்ல ருசியா இருக்கும். உளுந்து வடையை விட, இந்த மெது வடையை விட பருப்பு வடை, ஆம வடை இருக்கு பாருங்க. இங்க ஆம வடைன்னு சொல்லுவீங்க, மதுரையில் ஆம வடை. பருப்புன்னா புரதம், புரதம் வந்து ரொம்ப ருசியானது. ஆகவே மீன் புரதம், மீன் கறி நல்லா இருக்கும். மாட்டுக்கறி புரதம், மாட்டுக்கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். மற்ற கறியெல்லாம் சும்மா தான், மற்றதெல்லாம் கொழுப்பு. மற்ற மாட்டுக்கறி டேஸ்ட் வந்து ஆட்டுக்கறியில் இருக்காது. ஏன்னா மாட்டுக்கறி நல்ல புரதம் உள்ள ஒரு கறி. நான் சாப்பிட்றதில்ல, இருந்தாலும் சொல்றேன். நான் சின்ன பிள்ளையிலிருந்து மாட்டுக்கறி சாப்பிட்டது கிடையாது. இப்ப மற்ற கறியை நிறுத்தி 17 வருஷம் ஆச்சு. நான் சுத்த சைவம். ஆனால் மாட்டுக்கறி ஆதரவாளர். நான் மாட்டுக்கறி விருந்துக்கு ஆதரவாளர், கறி உணவுக்கு ஆதரவாளர். எனக்கு ஒத்துக்கல, அதனால நான் சாப்பிடல. ஜீவகாருண்யம் கிடையாது. வள்ளலார் வழியிலே நான் மாட்டுக்கறி தின்பதையோ மற்ற கறி தின்பதையோ நான் தவிர்த்து விட்டேன் என்று சொல்லவில்லை. எனக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, விட்டுவிட்டேன். ஆக இவர்கள் 3 உத்திகளை கையாளுகிறார்கள். லவ் ஜிஹாத் என்பது ஒன்று, நாடக காதல். கர்வாப்சி என்பது தாய்மதம் திரும்புங்கள் என்பது, பசு பாதுகாப்பு. இவற்றை பயன்படுத்தி முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக வெறுப்பை விதைக்கிறார்கள். நாங்கள் முஸ்லிம் ஓட்டு வாங்குவதற்காக பேசவில்லை, மதவெறியை முறியடிப்பதற்காக பேசுகிறோம். மதவெறிதான் இங்கே இந்த மண்ணில் வன்முறைகளுக்கு காரணம், பாபர் மசூதி இடிப்புக்கு காரணம், இஸ்லாமியர்களின் படுகொலைக்கு காரணம். குஜராத்தில் ஒரே நாளில் 3000 பேரை படுகொலை செய்தவர் தான் மோடி. அதனால்தான் அவர் உலக நாயகரானார், பிரதமரானார். அந்த வன்முறைக்கு காரணம் மதவெறி அரசியல், வெறுப்பு அரசியல். இதை தன் இறுதி மூச்சு வரையில் உறுதியாக எதிர்த்து நின்றவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவரை போய் இந்து மதத்தின் பாதுகாவலர்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? அவங்க சொல்ற காரணம், அவர் நினைச்சிருந்தா முஸ்லிம் மதத்துக்கு மாறி இருக்கலாம், அது வெளிநாட்டு மதம், மாறவில்லை. கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கலாம், நிறைய பேர் கூப்பிட்டாங்க, அம்பேத்கர் போகல, ஏன்னா அது வெளிநாட்டு மதம். பௌத்த மதத்துக்கு ஏன் மாறினார்னா அது உள்நாட்டு மதம். எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறான் பாருங்க. இது அம்பேத்கர் கேட்டார்னா என்ன என்ன நினைப்பார்? அவர்களை எதை கொண்டு அடிப்பார்? எழுதி வைத்து விட்டு போய் இருக்கிறார். நான் பிறக்கும் போது என்னை இந்துவாக முத்திரை குத்தி விட்டார்கள், ஆனால் இறக்கும் போது இந்துவாக இறக்க மாட்டேன், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். சொன்னதை நிறைவேற்றி காட்டினார். ஆனால் அவர் பௌத்தத்தை ஏற்றுவதற்கு சொல்லுகிற காரணங்கள் ஏராளம். அதை இப்போது பேச நேரமில்லை. பௌத்தம் இந்தியாவில் தோன்றிய மதம் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர். பௌத்தம் கடவுளை பற்றி பேசாத மதம், பிசாசை பற்றி பேசாத மதம், பரப்பால் உயர்வு தாழ்வை பற்றி பேசாத மதம், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கிற அநாகரிக அரசியலை ஏற்றுக்கொள்ளாத மதம், சகோதரத்துவத்தை சமத்துவத்தை கற்பிக்கிற மதம். இன்னும் சொல்ல போனால் அது மதம் அல்ல,
தனிமனித ஒழுங்கை சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நெறி. ஒரு காலத்தில், பூர்வ காலத்தில் இந்தியாவில் இருந்த அத்தனை பேருமே பௌத்தர்களாகத்தான் இருந்தோம். பெரும்பாலானவர்கள் பௌத்தர்களாக இருந்தோம். அன்றைக்கு சைவ மதம் சிறுபான்மை மதம், அன்றைக்கு வைணவ மதம் சிறுபான்மை மதம், பௌத்தம் பெரும்பான்மை மதம். அன்றைக்கு பௌத்தம் பெரும்பான்மை மதமாக இருந்தது. ஆனால் எந்த சிறுபான்மை மதத்தையும் அது நசுக்கவில்லை. சைவத்தையோ வைணவத்தையோ அது நசுக்கவில்லை. இன்றைக்கு அது பௌத்தம் என்பது சிறுபான்மை மதமாக மாறிவிட்டது. ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் பூர்வ பௌத்தர்களாக இருந்தோம், எனவே மறுபடியும் நாங்கள் பௌத்தர்களாக மாறுகிறோம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டாரே தவிர அது இந்து மதத்தின் கிளை என்றோ அல்லது இந்தியாவில் தோன்றிய மதம் என்றோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் RSS அமைப்பை சார்ந்த சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் அம்பேத்கரை இந்து மதத்தின் பாதுகாவலர், இந்துக்களின் பாதுகாவலர் என்று சொல்லுவது அப்பட்டமான மோசடி, தலித்துகளை ஏமாற்றுகிற ஒரு நடவடிக்கை, தலித் இயக்க தலைவர்களை விலை பேசுவதற்கு கையாளுகிற உத்தி. எனவே அம்பேத்கர் பிறந்த நாள் மதவெறி எதிர்ப்பு நாள் என்பதை உணர்வோம். மதவெறி அரசியலை முறியடிக்க தொடர்ந்து நாம் களமாடுவோம் என்று சொல்லி, உச்சநீதிமன்றத்தில் அளித்த தீர்ப்பை எதிர்த்து, வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கு எதிராக அளித்த அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை 9வது அட்டவணையிலே இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே மார்ச் 28ஆம் தேதி போராட்டம் நடத்தினோம் என்றாலும் நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கிற ஆர்ப்பாட்டம் ஏப்ரல் 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெறுகிறது. திமுக தலைவர், செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களும், திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களும், பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களும், பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களும், இன்னும் பல தலைவர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். என் ஊரின் ஊரான விடுதலை சிறுத்தைகளை இங்கே ஆயிரக்கணக்கில் திரண்டதைப் போல அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரண்டு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.